மாவட்டத்துல 27 அடி உயர வேலை நிறுத்தி வேர் வழிபாடு இதை தமிழகத்திலே துவக்கி வைத்தது இந்து மக்கள் கட்சி தான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம், அது சம்பந்தமான வழக்கு, அது சம்பந்தமா கருப்பர் கூட்டத்திற்கு எதிராக கடுமையான களத்தில் போராடியது இந்து மக்கள் கட்சி தான். இதெல்லாம் பிஜேபி அவங்க கிரெடிட் எடுத்துட்டாங்க. நம்ம நாட்டுக்கு வருத்தம் இருக்கு, ஏன்னா நம்ம நாட்டுல பண்ணிட்டு இருந்தோம். இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இப்படியான சூழ்நிலையில நாம இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். தமிழகத்துல 234 தொகுதிகளிலும் இந்து மக்கள் கட்சி 234 தொகுதியிலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தன்னை தயார்படுத்திக் இந்துக்கள் அரசியல் அனாதைகள் அல்ல. நாம் இந்துக்களுக்கான ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கிட வேண்டும். கடந்த காலங்களிலே தேர்தலிலே நாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணியை வலுப்படுத்தணும். நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு நேரடியான ஒரு அரசு, எல்லா தொகுதியும் அரசு. அதுக்கு முன்னாடி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அந்த அணியை வலுப்படுத்துவதற்கு நாம பெரும் முயற்சி எடுத்தோம். அவங்களும் ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க. அந்த அணியை வலுப்படுத்துறதுக்கு நாம முயற்சி எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க தமிழரை மணியன் அவங்களை எல்லாம் வச்சு விஜயகாந்த் எல்லாத்தையும் சேர்த்தி நாம தான் சொன்னோம், விஜயகாந்த் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கணும். அதுக்கான நிறைய வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். பல்வேறு சமுதாய அமைப்புகள் எல்லாம் நாம போய் அங்க சேர்த்தவங்களுக்கெல்லாம் அவங்க சீட்டு கொடுத்தாங்க, எல்லா பங்கும் கொடுத்து அனுமதிங்களே. அது தமிழ்நாடு மக்கள் கட்சியா இருக்கலாம், யாதவ பேரவையா இருக்கலாம், இப்படி பல அமைப்புகள் எல்லாம் அதுக்கு சேர்ந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இந்து மக்கள் கட்சிக்கு இடம் கொடுக்கறதுல, அதுவும் இந்திய முஸ்லீம் லீக் அதுவும் கூட இடம் கொடுத்தாங்க. ஆனா இந்து மக்கள் கட்சிக்கு அவங்க இடம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இன்னும் அந்த பக்குவம் அவங்களுக்கு வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நாம கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம என்ன யோசிச்சோம்னா, தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் இந்து மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் அப்படின்னு அறிவிச்சு நம்முடைய கட்சியை பதிவு செய்து நமக்கு ஒரு சிம்பல் அது வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம். தமிழ்நாடு சுற்றுப்பயணம் பண்ணோம். 160க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்கள் கொடுத்தாங்க. ஒரு 110 115 தொகுதிகள் வரைக்கும் மனு தாக்கல் பண்ணாங்க. 90 தொகுதிகளில் நம்முடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பொதுவான சிம்பல் கிடைக்கல. வைகம், அந்த அறுவாடு, சோலைகள், வீச்சர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறுவாள் அல்லது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்னத்தில் நின்னாங்க. சுயேட்சை அந்த பட்டியலில் நம்ம வந்துட்டோம். அந்த 80க்கும் மேற்பட்ட அந்த தொகுதிகளில் நாம பிரச்சாரம் செய்து ஏறத்தாழ 1,14,000 ஓட்டுகள் நம்ம வாங்கணும். அதெல்லாம் சேர்க்கலாம். இந்த முறை நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே முடிச்சுக்கிட்டு 234 தொகுதியிலையும் நாம நம்முடைய தேர்தல் பணிக்குழுவை அமைத்து எல்லா இந்து அமைப்புகளையும் ஒற்றுமைப்படுத்தி, நமக்கு பிஜேபியோட பகை கிடையாது, அவங்களுக்கும் அவங்களோடய நம்ம முயற்சி எடுப்போம். அதுக்கப்புறம் அதிமுகவுடையும் முயற்சி எடுப்போம். ஆனா சும்மா நீங்க கூட்டணி மட்டும் இடம்பெறுங்க, பிரச்சாரம் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு அங்கீகாரம், அரசியல் அங்கீகாரம் கொடுத்துருக்க முஸ்லீம் இருக்காங்க. ஜெயலலிதா 3 சீட் கொடுத்துட்டு கொண்டு வச்சிருக்கோம். 3 சீட். கர்நாடகா என்ன நீ முஸ்லீம் லீக் அரசியல் கட்சி சீட் கொடுக்குற, உனக்கு முஸ்லீம் ஓட்டு போறது தடுக்கணும். அதனால 3 பேருக்கு சீட். தமிழ் அன்சாரி இன்னொரு ஆளு, அது 2 பேர் ஜெயிச்சாங்க. ரெட்டலசனத்திலே ஜெயிச்சாங்க. ஆனா ஒரு ஆள் இருந்தாலும் அந்த தமிழ் அன்சாரி நம்ம ராமராஜ்ய ரத யாத்திரை வந்த போது அவன் சட்டசபையில் என்ன கலண்டா பண்ணான். இவன் தூரத்தில் சந்தர்ப்பம் வச்சுட்டு ஏடிக்கைக்காரன் டிஎம்கேக்காரன் அந்த பிரச்சனை உட்காந்துருக்காங்க. ஆனா ஒரு தமிழ் அன்சாரி தான் சார், அவ்வளவு பிரச்சனை. ஆனா இந்துக்களுக்காக பேசுறது ஒரு ஆள் ஏன் அதிமுக முஸ்லீம்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது, ஏன் இந்து மக்கள் கட்சிக்கு ஜெயலலிதா காலத்திலிருந்து நாங்க அதிமுக முயற்சி எடுத்துருக்கோம், ஆதரிச்சிருக்கிறோம். அந்த அம்மா மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த போது அந்த அம்மாவுக்கு பெரிய பாராட்டு விழா
நடத்தி மங்கையர்கரசின்னு பட்டம் கொடுத்தது இந்து மக்கள் கட்சி. அந்த அம்மாவோடு சேர்ந்து நீலகிரி மாவட்டத்துல ராமர குடிகாரர் திட்டினாரு கருணாநிதி. அதுல அதிமுக பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு. ஜெயலலிதா தலைமையில நீலகிரியில ஆர்ப்பாட்டம். அந்த நிகழ்ச்சியில நேரடியா நாம கலந்து கொண்டு ஜெயலலிதா அம்மா நம்மள மேடையில் பாயச வச்சு அழகு பார்த்தது ஜெயலலிதா. ஆமா, அம்மாவுக்கு அந்த அளவுக்கு இருக்கிறவங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன என்னம்னா, ஓ இவங்க வந்தாங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மாயை. இந்த மைனாரிட்டி முஸ்லீம் ஓட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிற முஸ்லீம் வந்து அவனுக்கு அவனே கட்சி வச்சிருக்காங்க. அவன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான், அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான், பிஜேபிக்கு போட மாட்டான். அவன் வந்து அவனே கட்சி வச்சிருக்கான் இல்லைங்களா? அவன் அவனுக்கே ஓட்டு போட்டுக்குவான். எத்தனை பேருக்கு தான் ஓட்டு போடுவான்? அவன் பாமக போடுவான், அல்லது ஸ்டாலின் போடுவானா, எடப்பாடிக்கு போடுவானா? எத்தனை பேருக்கு தான் ஓட்டு போடுவான்? ஏன் அவனை நம்பி என்ன மோசம் போறான்? திமுக தான் அவனை நம்பி மோசம் போட மிகப்பெரிய கட்சி. ஏன் தெரியல? அவன் ஜெயிச்சு வந்த உடனேயே முரசொலி மாறனுடைய மகன் இருக்கான் பாத்தீங்களா, தயாநிதி மாறன், அந்த தொகுதியில அவனையே அடிச்சான். கடந்த முறை வாக்குப்பதிவின் போது மிகப்பெரிய வன்முறை. திமுக மீது தாக்குதல் நடத்தும் யாருங்க? முஸ்லிம் அமைப்பு தான். பாமகவுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிருக்கான். சித்திரை திருவிழா நடத்திட்டு வரலாம், மாபெரும் வன்னியன் வீரன் அப்படி இப்படிங்கிறான். பூரா அடிச்சு பட்டை எடுத்து போட்டான். சித்திரை திருவிழா முடிச்சு வரும்போது அடிச்சது பூரா தமிழ்நாடு தவிர்க்க மாட்டாங்க. ஆனா என்னமோ முஸ்லீம் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருவான், கிறிஸ்தவன் எனக்கு ஓட்டு போட்டுருவான், இவனா எல்லாம் பூரா கற்பனை பண்ணிக்கிட்டு இந்துக்களை புறக்கணிக்கிறார். அவ்வளவுதான். இது ஒரு மாயை, இது ஒரு கற்பனை. அதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அதை பத்தி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நாம ஏன் நம்ம வந்து அதிமுக இந்து மக்கள் கட்சிக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது? அதிமுக விடுங்க, அதாவது இன்னொரு கட்சி பிஜேபி, நாம வளர்த்த கட்சி, நம்ம அமைப்பு, இந்து அமைப்பு, அவங்க ஏன் நம்ம அங்கீகரிக்க கூடாது? சரி, சாங்க முயற்சி இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அவங்க ஒரு அரசியல் தீண்டாமை இந்து மக்கள் கட்சிக்கார கடத்திக்கிறாங்க. இதுவும் ஒரு தவறான விஷயம். இதை வந்து நம்ம சங்கம் மூலமாக இதை நம்ம சரி பண்ணணும். இப்ப வந்து இதெல்லாம் அவங்களா சரியாவாங்க. எப்ப சரியாவாங்க தெரியுமா? எப்ப சரியாவாங்க? நாம இந்து மக்கள் கட்சி சொந்தக்காரங்க 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு. நமக்கு எவ்வளவு நேரம், நமக்கு எவ்வளவு டைம் இருக்குங்க? நமக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. இது ஜனவரி மாசம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 3 மாசம் டைம். ஏப்ரல் மாசத்துல நம்ம கூட்டணி பத்தி எல்லாம் பார்க்கலாம். இந்த செயற்குழுல நேற்று அந்த வரைவு தீர்மானங்கள்லாம் தயார் செய்யப்பட்டது. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, அரசியல் முடிவுகள் எடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்தையும் மாநில தலைவர் வசம் ஒப்படைக்கின்றோம். ஆனால் நாம் 234 தொகுதியிலையும் தேர்தல் பணிகளை உடனடியாக துவக்குகிறோம். தேர்தல் பணிக்குழு அமைக்கின்றோம், பிரச்சாரத்தை துவக்குகின்றோம். 234 தொகுதியிலும் வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் தாக்கல், அத்தனை வேலையை இதுதான் நேற்று எல்லாரும் இங்கே ஒரு தீர்மானத்திற்கு விட்டு அதை ஏகமனதாக இந்த செயற்குழுவினுடைய ஒப்புதலை இன்றைக்கு பெற இருக்கிறார்கள். இப்ப நம்ம இதுதான், இதுக்காக தான் நம்ம இன்னைக்கு கூடியிருக்கிறோம். அதோடு கூட நாம் இந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் இல்லை. இந்த வேட்புமனு வாங்கிறது, விருப்பமனு வாங்கிறது, அதை தலைமையிடம் ஒப்படைப்பது அப்படிங்கிற நிகழ்ச்சியை இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு இங்க இந்த மண்டபத்திலே நம்ம தோன்றோம். ஏற்கனவே அதுக்கான அறிவிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. இன்னையிலிருந்து ஒரு 20 தினங்களுக்குள்ள அல்லது 30 தினங்களுக்குள்ள நாம 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு 2 பேர் 3 பேர் கூட தாக்கல் பண்றாங்க. ஆனா சில தொகுதிகள்ல நமக்கு இன்னும் வேட்பாளர்கள் இன்னும் நாம அந்த பகுதியெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி நம்முடைய இந்து அமைப்புகள், சகோதர அமைப்புகள் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த பணிகளை எல்லாம் நம்ம செய்யணும். இப்ப இதை பேஸ் பண்ணி இதோடு கூட நம்முடைய மாவட்டத்திலிருந்து இந்து மக்கள் கட்சி கடந்த முறையே
தனியாக தேர்தல் அறிக்கை குடிமக்களை கோடீஸ்வரராக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையை கடந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம், மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவோம். நம்முடைய இந்துக்களுடைய கோரிக்கைகள் அது அடங்கிய திட்டங்கள், இது ஒரு அற்புதமான ஒரு தேர்தல் அறிக்கையை நாம கடந்த முறை கொடுத்தோம். இந்த முறையும் நாம தேர்தல் அறிக்கை வெளியிடணும். சித்திரை 1 நம்முடைய தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டும். அனைத்து மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கக்கூடிய அந்த குழுவிலே இடம்பெறுகிறார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வடிவமைக்கின்ற தயாரிக்கின்ற பொறுப்பு, அது இறுதி முடிவு நான் எடுக்கிறேன். ஆனா எல்லாரும் நம்ம தேர்தல் வாக்குறுதியில என்னெல்லாம் இடம் அதை நீங்க எல்லாம் தயாரிக்கணும். அதே மாதிரி வேட்பாளர் தேர்வு விருப்பமனு வாங்குறது, அதுன்னு எல்லா மாநில நிர்வாகிகளுக்கும், அதே போல எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் அவங்க அந்தந்த மாவட்டங்கள் அந்த விருப்ப மனுக்களை வாங்கி மாநில தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும். விருப்ப மனுவுக்கு 1000 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை நம்ம விருப்ப மனு வாங்கும் போது நிறைய இடத்துல போதிய அந்த விவரங்கள் இல்லாமல் இருந்தது அந்த விருப்ப மனு. இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது. கட்டாயம் வாக்காளர் அடையாள அட்டை, அந்த வாக்காளர் அடையாள அட்டையில அவங்க வாக்கியல் இதெல்லாம் எங்க இடம் பெற்றிருக்கிறது, வாக்கு சான்று, இதெல்லாம் நாம தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நம்முடைய வேட்புமனுல நீங்க அதை கொடுக்கும் போதே அந்த ஓட்டர் ஐடென்டிபிகேஷன் கார்டு, அதோடு கூட ஆதார் கார்டு, அதோடு கூட அந்த தொகுதியில நாம் எப்படி வேலை செய்ய போகிறோம், வேலை திட்டம், அந்த தொகுதிக்கு மக்களுக்கு என்ன நன்மை நாம் செய்து கொடுக்க போகிறோம், அந்த தொகுதிக்கான அப்ப சிஏ எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அந்த சிஏ எதிர்ப்பு போராட்டம் இந்திய குடியுரிமை சட்டம், இந்திய குடியுரிமை சட்டம் திருத்த சட்டம், அதுக்கு எங்க பார்த்தா நம்ம சகிப்பா அப்படின்னு நம்ம உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு போய் எல்லா கட்சியும் போய் முஸ்லீம் காங்கிரஸ் பேசுறது ஒரு பக்கம் இருக்குதுங்க, அங்க போய் நம்மளத்துக்கு பேச ஆரம்பிக்கிறான். எல்லா கட்சியும் அவங்க நாடு கொடுத்துறான், அங்க போய் அவங்க நம்மளத்துக்கு பேசுறான். இதெல்லாம் ஜனங்க பார்க்க பார்க்க எல்லாருக்கும் கோபம் வருது, நமக்கு ஒரு அமைப்பு வருது. அதனால இந்த அமைப்புகளுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு வரவேற்பு இயற்கையாகவே உருவாச்சு. கொரோனா காலம் அந்த நேரம் பார்த்து கந்த சிஸ்டம் அது இன்னும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கந்த சஷ்டிக்கு அது உண்மையிலேயே பிஜேபி இப்ப நாம நிறைய பணிகள் செய்யறோம். இந்த பணிகளை எல்லாம் அறுவடை பண்றது யாரு? நம்ம நாட்டில் நிறைய பேர் வருது பண்றாங்க. இதெல்லாம் பிஜேபி சாதகம் போனா பரவாயில்ல, இந்துக்களுக்கு சாதகமா போனா தப்பு கிடையாது. ஆனா இந்து மக்கள் கட்சி அதில் ஒரு அந்த பலனை ஒரு ஆதிக்கம் செலுத்த வேண்டும். இந்து மக்கள் கட்சிக்கு அந்த பலன்ல பங்கு வேண்டும். இப்படியான ஒரு எண்ணம் நம்ம ஆறு எல்லாருக்கும். வழக்கு வாங்குறது இந்து மக்கள் கட்சி, களத்தில் இருந்து போராடுறது இந்து மக்கள் கட்சி, சிறைக்கு போறது இந்து மக்கள் கட்சி, அடிப்படுறது உதவுறது இந்து மக்கள் கட்சி. ஆனா பலன் மட்டும் பிஜேபிக்கா இப்படி கேட்கிறாங்க. நியாயமான கேள்வி. அந்த உணர்வு எனக்கு கொரோனா காலத்துல இந்த கந்த சஷ்டி அந்த போராட்டம் என்பது கொரோனா காலத்திலேயே தப்பி இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்பு அதை பத்தி எல்லாம் முகநூல்ல எழுதுறதுக்காகவும் அதை பத்தி பேசுறதுக்காகவும் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த 4 பேர் தமிழ்நாடு முழுக்க கைது செய்யப்பட்டார். நம்முடைய நாகை சாமியாளர், அவர் குழந்தை குருமூர்த்தி மேல எஃப்ஐஆர், அதே மாதிரி கோவையில சதீஷ் மேல, இப்படி பல பகுதிகளில் வழக்கம் சந்திக்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஈவேரா சிலை அவமதிப்பு வழக்கம், அந்த வழக்கம் 4 இடங்கள்ல இங்க திருக்கோயிலூர் மணி வந்திருக்கிறார், அவர் மேல ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லுவாங்க. எங்க இருக்காங்க, இவர் மேல ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டம். அதே மாதிரி நம்ம ஈரோடு பிரகாஷ் இருக்காரு,
அவர் மேலையும் நல்ல அவர் மேல என்ன செய்ய போராட்டம் கோவையில போத்தணும் அவங்க நம்ம அமைப்பில் அவங்க பாரத சேனா அமைப்பு. ஆனா அந்த வழக்கு சம்பந்தமான ஏற்பாடுகள் நம்ம முடிந்த அந்த சேவையை நம்ம செஞ்சோம். இப்படி தமிழ்நாடு முழுக்க நம்ம நாட்டின் மேலதான் அதிகமான வழக்கு. அடுத்து நெல்லையில மணிமுத்தீஸ்வரர், நீங்க அங்க பாத்தீங்கன்னா 4-5 ஆண்டு காலமாக அந்த பிரச்சனை நிறுத்திட்டு இருக்கு. நம்ம கோயில்ல உச்சிஷ்ட கணபதி கோயில் அதுக்கு முன்னாடி வேணும்னே அங்க வந்து கிறிஸ்துவ குணங்களை விதைச்சு முஸ்லீம் உதைகாட்டை உருவாக்குறாங்க. கோயிலுக்கு முன்னாடி இப்படி இருக்கிறது அநியாயம். ஆர்டிஓ பேச்சுவார்த்தை நடத்துறாரு, இனிமேல் பிணங்கள் பதிக்க கூடாது எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதை பத்தி அவங்க எல்லாம் பெருசா எடுத்துக்கல. நம்முடைய உடையார், முருகானந்தம் மொத்தம் 9 பேர் அந்த மணிமுத்தீஸ்வரம் அந்த கோயிலுக்கு பக்கத்துல அமைந்திருந்த அந்த கிறிஸ்தவ கல்லறைகள் இவங்க செஞ்சது சட்டம் நியாயமானது. அதை வந்து அப்புறப்படுத்தினாங்க. அப்புறப்படுத்தின உடனே எல்லா கட்சியாரும் போய் கலந்துட்டாங்க. இவங்க மேல என்ன செய்வோம்? அந்த கேஸ் கூட என்ன செய்வோம்? 9 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க. அதுல 6 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருந்து அவங்க போர்டுலயே நம்ம எடுத்த முயற்சியின் காரணமாக போர்டுலயே 40 நாள்ல அத்தனை பேர் மீது இருந்த தேசிய பாதுகாப்பு சட்டமும் ரத்து செய்யப்பட்டது. அவங்க எல்லாம் விடுதலையாக இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் நெல்லை அங்க கைதாகி விடுதலையாக முருகான் நினைக்கிறாங்க. வேற அண்ணா சட்டம் பேர் சொல்லுங்க. ஐயப்பன் அவங்க அப்படியே வாங்க சாமி எடுத்துருவேன். இவங்க எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க. இன்னும் உடையார் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே இருந்து அவர் விடுதலை செய்யப்படாமல் இன்னைக்கு உடையார் வந்து சிறைச்சாலை இருக்கிறாங்க.